தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கமிட்டிஸ் 2 கமிட்டி இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸா இருக்கு. ஸோ எல்லா கமிட்டி சேர்த்து பார்த்துருவோம். டி வெங்கடேசன் கமிட்டி நீலகிரி கூடலூர் யானை மனித மோதல், ஸோ எலிஃபென்ட் மேன் கான்ஃபிளிக்டுக்காக ஆராய போடப்பட்ட கமிட்டி. அடுத்து ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு 7.5% ரிசர்வேஷன், அதுக்காக போடப்பட்ட கமிட்டி ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி. அடுத்து ஏகே ராஜன் கமிட்டி பார்த்தோம்னா நீட் தேர்வு குறித்து ஆராய போடப்பட்ட கமிட்டி. நம்ம கூட நீட்டுக்கு விளக்கு கேட்டுட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி பார்த்தோம்னா நிறைய கமிட்டி இருக்கு அவருடைய பேர்ல, எதுக்கும் பாருங்க. தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைவதற்கான வழிமுறைகள், சமீபத்தில் கூட ராமநாதபுரம் சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸோ ஹாட் டாபிக்கா இருக்கு அந்த மாதிரி. அடுத்து கூர்நோக்கி இல்லங்கள், கூர்நோக்கி இல்லங்கள் அப்படின்னா நம்ம மாஸ்டர் படத்துல பாக்குற மாதிரி, ஸோ ஜுவனைல் ஜஸ்டிஸ் அந்த சம்பந்தப்பட்டது. அடுத்து ஆன்லைன் ரம்மி, அதுக்கு ஸோ மொத்தம் 3 கமிட்டி ஜஸ்டிஸ் சந்துரு பேரு. அடுத்து நீதியரசர் ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி பாத்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கை பார்த்தோம்னா நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020 நம்ம ஏத்துக்கல, ஸோ நமக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக மாநில கல்விக் கொள்கையை பரிந்துரைக்கிறது தான் இவருடைய கமிட்டி போட்டிருக்கோம் நம்ம. அடுத்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிட்டி பார்த்தோம்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்காக போடப்பட்ட கமிட்டி அது. அடுத்து பி கோகுல்தாஸ் கமிட்டி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் பயங்கரமான ஒரு நிகழ்வு, ஸோ அதுக்காக அதை குறித்து ஆராய போடப்பட்ட கமிட்டி. அடுத்து ஜஸ்டிஸ் என் ஆதிநாதன் கமிட்டி பார்த்தோம்னா ஆயுள் தண்டனை கைதிகளை நல்ல அடிப்படையில் முன்விடுதலை செய்ய அது சம்பந்தமான கைட்லைன்ஸ், அதுக்காக போடப்பட்ட கமிட்டி. அடுத்து சுல்தான் அகமது இஸ்மாயில் காவிரி டெல்டாக்களில் ஹைட்ரோ கார்பன் பாதிப்பை ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி. அடுத்து சிடி செல்வம் காவல் ஆணையம் காவல்துறை மக்கள் உறவுக்காக போடப்பட்ட கமிட்டி. அடுத்து எம் சத்யநாராயணன் கமிட்டி பாத்தீங்கன்னா புதிதாக திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள், ஸோ அவங்க பேரெல்லாம் மாத்தி வச்சு விட்டாங்க, அதை குறித்து ஆராய போடப்பட்ட கமிட்டி. அடுத்து இது பார்த்தோம்னா இது இப்போ ஹாட் டாபிக் ஜெயரஞ்சன் கமிட்டி. இவங்க என்னன்னா விஸ்வகர்மா திட்டம், அதை நம்ம டீடைலா பார்ப்போம். விஸ்வகர்மா திட்டத்தை கொடுத்தாங்க, அதை செயல்படுத்த வேண்டாம் நம்ம மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி ஜெயரஞ்சன் கமிஷன். அடுத்து கேஜி பாலகிருஷ்ணன் கமிஷன் பார்த்தோம்னா மதம் மாறியவர்களுக்கு பட்டியலினத்தவர் அங்கீகாரம் வழங்குவது தொடர்பா ஆராய்வதற்காக போடப்பட்டது. தென் குரியன் ஜோசப், இதான் ரொம்ப முக்கியமானது, ரீசன்ட் கமிட்டி. குரியன் ஜோசப் பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சியை உறுதி செய்ய நமக்கு எப்படி ஒரு ராஜமன்னார் கமிஷனோ திரும்ப திரும்ப கேட்ட ராஜமன்னார் கமிஷன் எக்ஸாம்ல கேட்ட மாதிரி அடுத்து குரியன் ஜோசப் கமிட்டி கண்டிப்பா கேட்க போறாங்க. இதுல இருக்க 2 மெம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகநாதன் மற்றும் அசோக் வர்தன் செட்டி. தேங்க்யூ.